ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு மீன் சிபியாக தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு மிளகாவை அதில் நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாவை நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயமும் தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 3 தக்காளியை நான் அப்படியே அதிலே வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம வெந்தயம் சேர்த்துப்போம். இந்த மீன் சிபியானுக்கு நம்ம இதுக்கு கடுகுலாம் தேவையில்லைங்க. இதில் நம்ம வெறும் வெந்தயம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். நல்லா வெந்தயம் பொரியட்டுங்க. இந்த டைமில் பாருங்கள், நான் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் சீவியனுக்கு எப்படியும் ஒரு 1/2 கிலோ தக்காளியாவது தேவைப்படுங்க. நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் தக்காளியை பாருங்கள், ஒரு 3 தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மொத்தம் ஒரு 1/2 கிலோ மேலே கூட தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பொரியணுங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. பூண்டும் அந்த ஆனியனும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த சிபியானுக்கு காணாங்கத்தை மீன் தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். காணாங்கத்தை மீனில் சிபியா வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் தண்ணியில் வச்சுருக்கேன், கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கட்டுங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மிளகாய் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். இதுலேயே நான் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் நம்ம கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கோம். பச்சை மிளகா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. இதுக்கு நிறைய நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து தான் செய்யணும். சூப்பராக இருக்கும் வாசனை. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நான் இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளை சேர்த்து நான் வச்சுட்டேங்க. அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சிபியா நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாட்டி நல்லா இருக்காது. ஏன்னா அந்த மிளகாலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், அரைச்சி வச்ச இந்த பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். குறப்பாக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வெங்காயத்தையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாங்க. நல்லா சீபியா கொஞ்சம் நல்லா திக்காக நிறைய மசாலாவோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், மசாலா நல்லாவே வதங்கணுங்க. நான் நிறைய எண்ணெய் ஊற்றினேன், ஆனால் அப்போ அந்த எண்ணெயே இல்லை. நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லாவே வதங்கணுங்க. இந்த மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினாதான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தக்காளி சேர்க்குறேன் பாருங்கள். நம்ம சிபியானுக்கு மெயினாக தக்காளி தாங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால இந்த தக்காளியோட புளிப்பு தாங்க. லைட்டாக ஒரே ஒரு கொஞ்சம் புளி லைட்டாக சேர்த்துக்கலாம். சுத்தமாகவும் புளி சேர்க்காம இருந்தாலும் அந்த புளிப்பு லைட்டாக வரணும். நம்ம எதாவது தக்காளி சேர்த்தாலும் லைட்டாக கொஞ்சம் புளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நான் இந்த பாருங்கள், இந்த அளவு தான் நான் புளி சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க சிபியானுக்கு. இந்த டைமில் நல்லா பாருங்கள் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இந்த சிபியானுக்கு நிறையா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கணுங்க. இந்த பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். இந்த பச்சை மிளகாய் இந்த வாசனையெல்லாம் சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்குங்க. நிறைய மல்லி இலை போட்டுக்கலாம்.
அப்போதான் சீபியா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இது வதங்கட்டுங்க மசாலாலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வேகிறதுக்காக. கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். பாருங்க சீபியா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. நல்லா தலை கொதிக்குது. நல்லா பச்சை வாசனை போகட்டும், போய் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு எண்ணெய்லாம் நல்லா சூப்பரா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அப்படியே வாசனையும் கமகமன்னு இருக்குங்க. இப்போ மிளகாவை நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்தோம்னா வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த பச்சை வாசனை வதங்க ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா நமக்கு சீக்கிரமாகவே மிளகா நல்லா வதங்கிடுங்க. அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லும் இருக்காது. அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டுட்டு நம்ம சீபியா ரெடி பண்ணுறதுங்க. வெறும் மிளகாத்தூளும் போட்டு வைக்கலாங்க, இருந்தாலும் நம்ம அரைச்சி வைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே சீபியா கொதிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது மேலே. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், சீபியா நல்லா திக்காக தான் இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சீபியா. நம்ம அரைச்சி போட்டு வச்சிருக்கிறதுனால மிளகாய்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த அளவு இருந்தால் போதுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு மீன் சீபியா நல்லா கொதிச்சு பாருங்க, எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு காணாங்கத்தை மீன் தாங்க சேர்க்குறேன். காணாங்கத்தை மீன் மத்தி மீனில் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் 2-3 கவலை மீன் இருக்குது, அதையே சேர்த்துக்கிறேங்க. நல்லா மீனை வந்து மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அப்படியே மீனெல்லாம் அப்படியே சீபியாக்குள்ளே அப்படியே போட்டுடலாங்க. பாருங்க நல்லா எல்லாம் மூழ்கி போச்சு. நல்லா சீபியாவில் மீன் எல்லாம் போட்டாச்சு. இந்த டைம்லேயே பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே கட் பண்ணி போடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இதுலேயே. பாருங்கள் சூப்பராக சீபியா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா காரம், இந்த தக்காளி நிறைய போடுறதுனால புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு மீன் சீபியா ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு மீன்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. சூப்பராக கமன்னு வாசனை செம்மையாக இருக்குங்க. இவ்வளோதாங்க நம்ம மீன் சீபியா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே நம்ம சீவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான மீன் சீபியா ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சீபியானுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியலுங்க, சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள், நல்லா மீன் சீபியானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ங்க. முருங்கைக்கீரையை ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மீன் சீபியானுக்கு இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சீபியானு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அவ்வளோதாங்க.